வணக்கம். என்ன செய்தி பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, காங்கிரஸ் கட்சி உடைந்தது. தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி எங்கே இருக்குது அது உடையிறதுக்கு அப்படின்னு கேட்குறீங்களா? இருக்கிற கட்சி உடையுது, அவ்வளவுதான். அது கட்சி இருக்கா இல்லையா அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியாது. என்ன இருக்குதோ காங்கிரஸ் கட்சி என்ற பெயரில் அதுவே உடையுது. இந்த தேர்தலில் திமுக தேராது. ஜோதிமணி அவர்களை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சியில் வேட்பாளர் தேர்வு நடந்திருக்கு இல்லையா, அதுக்கு எதிராக குரல் கொடுத்திருக்கின்றார்கள். அவங்க சொல்லியிருக்கின்ற விஷயமெல்லாம் பார்க்கும்பொழுது 4 பேர் கூட கிடையாது. ஆனால் 40 தலைவரை வச்சுக்கிட்டு இந்த காங்கிரஸ் கட்சியை திமுக இடத்துல விலை பேசுகிறாங்க பாருங்க. அப்படி விலை பேசி வாங்கின தொகுதியை தொண்டர்களுக்கு கொடுக்காம தலைவர்களே பிரித்து கொள்ளுகின்ற போது அந்த தலைவர்கிட்டையும் பேரம் பேசுகிறாங்க பாருங்க. அதுதான் காங்கிரஸ் கட்சியினுடைய டேலண்ட்டு. இந்தியா முழுவதும் காங்கிரஸ் கட்சி ஏன் அழிஞ்சுதுன்றதுக்கு இது ஒன்றே போதாதா? சரி, ஜோதிமணி அவர்களை பொறுத்த வரைக்கும் யார் மீது குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க? ரெண்டாவது, காங்கிரஸ் கட்சியை காப்பாற்றவே முடியாதுன்னு சொல்கிறாங்களே, இல்லை தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி இருக்கா இல்லையா? ஜோதிமணி அவர்கள் திடீர்னு இந்த மாதிரி போர்க்கொடி உயர்த்துவது எதற்காக? எல்லாவற்றையும் விரிவாக பார்த்துடலாம். ஆனால் அதற்கு முன்பாக நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லையா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காதீங்க பாஸ், டெய்லியாக சொல்லுவாங்க. அப்புறம் கொஞ்சம் நமக்கு சப்போர்ட்டாக ஒரு 4-5 லைக்கை போட்டு போங்க. முதல்ல ஜோதிமணி அவர்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய எந்த பிரச்சனைக்கும் குரல் கொடுக்கவே மாட்டாங்க. அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாலியல் பலாத்காரம் நடந்தது. அந்த தருணத்தில் கவன ஈர்ப்புக்காக நம்முடைய அண்ணாமலை அவர்கள் சாட்டையால் அடித்து கொண்டார். ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் போய் சேரணும். அண்ணாமலை ஏன் சாட்டை எடுத்து அடிச்சுக்கிட்டாரு அப்படின்னாவது யாராவது ஒரு வார்த்தை கேட்கின்ற பொழுது அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாலியல் வன்புணர்வு நிகழ்ந்து போச்சு, அந்த கொடும் குற்றவாளி திமுகவுடைய ஆதரவாளர்னு சொல்கிறாங்க, திமுக அவனை காப்பாற்ற முயற்சிக்குதோ என்ற ஒரு சந்தேகத்தில் அந்த பெண்ணுக்கு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் விடமாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு அண்ணனா ஒரு சகோதரியை என்னால் காப்பாற்ற முடியல, அதற்காக நானே தண்டனை கொடுத்து கொள்ளுகின்றேன் அப்படின்றதுக்காக தனக்கு இருக்கின்ற பொறுப்பை உணர்ந்து சாட்டையால் அண்ணாமலை அவர்களை அடிச்சுக்கிட்டாருங்க. அப்படின்னாவது அண்ணா பல்கலைக்கழக பாலியல் கொடுமைகள் மக்களிடையே போய் சேற்ற என்பதற்காக தன்னையே வரித்து கொண்டார். அந்த தருணத்தில் நம்ம அண்ணாமலையை கிண்டல் பண்ணாங்களே கண்டு, அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாலியல் வன்கொடுமை நடந்ததுக்கு இந்த ஜோதிமணி அவர்கள் குரலே கொடுக்கல. நேற்று முழுவதும் அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். ஆனால் எந்த ஊடகமும் சரி செய்தியாக சொல்லியிருப்பாங்களே கண்டி, அந்த போராட்டத்தில் மாணவர்கள் கலந்து கொண்டார்கள்ல, அந்த மாணவர் போராட்டத்தை காட்டியிருக்கவே மாட்டாங்க. ஊடகம் காட்டவில்லை என்றால் என்ன? என்னுடன் படிக்கின்ற சகோதரிக்கு இந்த பேராசிரியர் பாலியல் வன்புணர்வு செஞ்சுருக்கிறான். ஒருத்தருக்கு 2 பேருக்கு இல்லை, 5 பேருக்கு செஞ்சுருக்கிறான். அவன் பின்னாடி யார் இருக்காங்கன்னு தெரில. தொடர்ந்து பெண்களுக்கு எதிராக அண்ணா பல்கலைக்கழகத்தில் வன்முறைகளும் பாலியல் சீண்டல்களும் நடக்குது என்றால் ஏதோ ஒரு சார் பார்த்திங்கன்னா அண்ணா பல்கலைக்கழகத்தை குறி வச்சிருக்காரு, தொடர்ந்து விலை பேசி பெண்களை விருந்தாக்கி கொண்டு இருக்கின்றாரோ என்ற ஒரு சந்தேகம் இருக்கிறது. இது எனக்கு மட்டும் இல்லை, அண்ணா பல்கலைக்கழகத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கே இருக்கிறது. அதனால்தான் தொடர் போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். அந்த போராட்டத்துக்கு பிறகு ஞானவேல் பிரபு என்ற அந்த பேராசிரியர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார், சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கின்றார். மாணவர் ஒற்றுமை என்பது இங்கே வெற்றி பெற்றிருக்கிறது. ஏதோ தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு இந்த மாதிரியான பாலியல் வன்புணர்வுகள் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடந்து போக முடியாது. இது 2 ஆண்டு காலமாக தொடர்ச்சியாக நடந்திருக்கிறது. ஆனால் காவல்துறை என்ன பண்ணிச்சுன்னு தெரியல. பாலியல் வன்புணர்வுகளை தடுக்கக்கூடிய தடுப்பு பிரிவு ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திலும் இருக்குது, அது என்ன பண்ணிச்சுன்னு தெரியல. மொத்தத்தில் மாணவர்கள் களத்தில் இறங்கினாங்க, வென்று காட்டினார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி அவலங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பட்சியை பொறுத்த வரைக்கும் தொகுதி உடன்பாடின் போதும் நேர்மையாக நடந்துக்கலையா, இப்போது வேட்பாளர் தேர்விலும் வெளிப்படைத்தன்மை இல்லையா. இதே மாதிரி போச்சுன்னு வச்சுங்களேன், காங்கிரஸ் கட்சியை யாராலையும் காப்பாற்ற முடியாதான். போதைப் பொருளுக்காக இந்த அம்மா குரல் கொடுக்கல. மொத்தத்தில் இந்த ஜோதிமணி அவர்களை பொறுத்த வரைக்கும் 2021 இன்னைக்கு என்ன தன்னுடைய கருத்தாக சமூக வலைத்தளத்தில் பதிவிட்டு இருக்கின்றார்களோ, செல்வ பெருந்தகைக்கு எதிராக, சட்டமன்ற குழு தலைவருக்கு எதிராக, மாநில காங்கிரஸ் கட்சி பொதுச் செயலாளருக்கு எதிராக
என்ன கருத்தை தெரிவித்திருக்கின்றார்களோ அதே கருத்தை தான் 2021 சட்டமன்ற தேர்தலையும் தெரிவிச்சிருக்கிறாங்க. அன்றைக்கி ஜோதிமணி அவர்களை கூப்பிட்டு, ஏன்பா கரூர்லேருந்து 2 தொகுதி கொடுக்குறோம்பா, யாராவது வேட்பாளரை முன்னிறுத்துப்பா அப்படின்னு அன்றைக்கும் காங்கிரஸ் கட்சி தலைமையில் இருந்த KS அழகிரி கேட்கல. இன்றைக்கும் கனிமொழியை பொறுத்த வரைக்கும் சில பேருக்கு வாக்குறுதி கொடுத்துருப்பாங்க பொழுது, கவலைப்படாத, திமுக கிட்ட இருந்து காங்கிரஸ் ஆனது தொகுதி வாங்கிடுச்சு, கட்சியே இல்லை என்றாலும் பெரிய கட்சி இருப்பதா நினச்சிக்கிட்டு திமுக நமக்கு தொகுதிகளை வாரி கொடுக்குது, அந்த தொகுதியில் 2 நான் வாங்கிடுறேன், அந்த 2 கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தொண்டர்களுக்கு நான் தந்துடுறேன், கவலைப்படாத அப்படின்னு ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலின் போதும் ஜோதிமணி அவர்கள் வாக்குறுதி அளிப்பாங்க போல இருக்குது நம்முடைய ஜோதிமணி ஆதரவாளர்கிட்ட. ஆனால் ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலின் போதும் ஜோதிமணி அவர்களை கூப்பிட்றதும் இல்லை, என்ன கருத்து என்பதும் கேட்பதில்லை, ஏன் கண்டுக்கிறதே இல்லை. இப்படி கண்டுக்காத காரணத்தினால பட்சி திடீர்னு தூக்கத்திலிருந்து எழுந்த மாதிரி ஐயோ காங்கிரஸ் கட்சியை காப்பாற்றவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அவங்க என்ன பதிவிட்டிருக்காங்க அப்படின்றத எழுதி வச்சிருக்கிறேன், நான் படிக்கிறேன். காங்கிரஸ் கட்சியினுடைய தொகுதி தேர்வில் எவ்வித வெளிப்படைத்தன்மையும் இல்லை. ஒவ்வொரு கட்சிக்காரங்களும் விருப்ப மனு போட்டவங்களை கூப்பிட்டு விசாரிப்பாங்க. அப்படி விருப்ப மனு வாங்கினவங்களும் போய் தன்னுடைய செல்வாக்கை தெரிவிப்பாங்க. ஆனால் கடைசியில் தேர்வு செய்கின்ற பொழுது வெற்றி வாய்ப்பு யாருக்கு அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு தலைவர்கள் தான் தேர்வு செய்வார்கள். அழைக்கப்படுறவங்க 1000 பேர் இருக்கலாம், ஆனால் கடைசியில் ஒருத்தர் தான் தேர்வாவாங்க. நம்மலாம் பார்த்தீங்கன்னா பணம் வச்சுருக்கோம், நமக்கு செல்வாக்கு இருக்குது, நமக்கு ஏன் கொடுக்கல, அவங்களுக்கு ஏன் கொடுத்தாங்க அப்படின்னும் பொழுது தலைவரை பார்த்தீங்கன்னா சரியாக இம்ப்ரெஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனால் அந்த தொகுதி அவங்களுக்கு கிடைச்சிருக்காது. அடுத்த முறை கிடைக்கும் என்று தான் போகணும், கட்சிக்காக உழைக்கணும், நம்பிக்கை தான் வாழ்க்கை. ஆனால் ஜோதிமணி அவர்களை பொறுத்த வரைக்கும் விருப்ப மனு வாங்கலை போல் இருக்குது. காங்கிரஸ் கட்சியில் வாங்கினாங்களும் என்னன்னு தெரியல, ஏன்னா அந்த செய்திலாம் வெளியே வராது. அந்த தருணத்துலலாம் பாலியல் வன்புணர்களும், அப்புறம் போதைப்பொருள் புழக்கமும், அப்புறம் சட்ட ஒழுங்கு சீர்கேடும், படுகொலைகளும் நம்ம தமிழகத்தில் அரங்கேறி கொண்டிருந்தது. இப்போவும் அரங்கேறும். என்ன ஒன்று, எலெக்ஷன் செய்தி இருப்பதனால இந்த கொடூரங்களை எல்லாம் இப்போ ஊடகமானது கவர் செய்வதே கிடையாது. திருவள்ளூராக இருக்கலாம், திருத்தணியாக இருக்கலாம், கோவையாக இருக்கலாம், திருச்சியாக இருக்கலாம், நாமக்கல்லாக இருக்கலாம், கரூராக இருக்கலாம், இங்கெல்லாம் ஒட்டுமொத்தமாக மணலும் அதோட கிரவல் மண்ணும் கன்னியாகுமரியில் மலையும் ஒட்டுமொத்தமாக வெட்டி வேறு மாநிலத்துக்கு கடத்தப்படுகிறது. அதுலேயும் 3 ஏக்கராவில் வெட்டி எடுங்கடான்னா 300 ஏக்கராவில் வெட்டி எடுக்கிறாங்களாம். நேற்று கூட செய்தி வந்திருக்குது. அதுலேயும் 30 அடி ஆழம் எடுறான்னா 300 அடி ஆழம் எடுக்கிறாங்களாம். தண்ணி பிச்சுக்கிட்டு வருதான். விட்டா நம்ம இந்தியாவில் பெட்ரோல் கிடைக்கலன்னு சொல்கிறாங்கல்ல, அப்படி பெட்ரோல் கிடைக்கிறதுக்கு ஒரே ஏற்பாடு பண்ணலாம். கல்குவாரி விற்கிறான்ல, இல்லை கிரவல் மண் எடுக்கிறான் பாருங்க, அவங்ககிட்ட சொல்லி, ஏப்பா நீ எவ்வளோ ஆழத்துக்கு வேண்டுமானாலும் மண்ணை சுரண்டி எடுத்துக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டோம்னா அவன் பெட்ரோல் கிடைக்கிற அளவுக்கு சுரண்டி எடுத்துருவான். அதுக்கப்புறம் நம்ம அழகாக பெட்ரோலையும் கேஸையும் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி டெக்னிக்கலை கூட பயன்படுத்தலாம். ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மண் எடுக்கக்கூடிய முதலாளிங்கிட்ட இந்த வேலையை ஒன்றும் அந்த அளவுக்கு மனசாட்சியே இல்லாமல் மண்ணை சுரண்டி தின்றானுங்க. இந்த செய்தியெல்லாம் ஊடகத்தில் வரதே கிடையாது. அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஜோதிமணி அவர்கள் வெளிப்படைத்தன்மையோடும் விரிவான விவாதத்துக்கு பின்பே தேர்வு செய்யப்பட வேண்டும் என்ற எங்கள் கருத்தை பொறுப்பாளர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதாவது வெளிப்படைத்தன்மை இருக்கணும், விரிவான விவாதம் நடத்தணும் அப்படின்னு நாங்களாம் சொன்னோம். ஆனால் யாருமே ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அனைத்துமே மிக ரகசியமான முறையில் நடைபெற்றது. பாவம் ஜோதிமணி அவர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்தது நடக்கலை போல இருக்குது. காங்கிரஸ் கட்சியின் நலன் முழுமையாக சமரசம் செய்யப்பட்டு விட்டது. யார் சமரசம் செஞ்சதுன்னு தெரில. ஒருவேளை திமுக பொறுத்த வரைக்கும் தபார் 28 தொகுதி கேட்குறீங்க, தரேன், டா இதை எடுத்துன்னு போ அப்படின்னு காங்கிரஸ் கட்சியில் அந்த இடங்கள்லாம் வேட்பாளராக நிறுத்தத்துக்கு கூட ஆள் இல்லாத பல இடங்களை திமுக காங்கிரஸ் போட்டியிடுறதுக்காக ஒதுக்கி விட்டதோ என்னவோ தெரியல. அதனால் ஜோதிமணி அவர்கள் சொல்கிறாங்க, காங்கிரஸ் கட்சியினுடைய நலன் முழுமையாக சமரசம் செய்யப்பட்டு விட்டது. சாமி நீ கொடுக்குறதா கொடு, நாங்கள் நிற்கிறதா நிற்கிறோம். 2021 அதிமுக காரனை பொறுத்த வரைக்கும் திமுக நிற்கிற இடத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா பணம் கொடுத்தான். காங்கிரஸ் நிற்கிற இடத்துல அதிமுக காரன் பணம் கொடுக்கவே இல்லை. திமுக காரனும் காங்கிரஸுக்கு பணம் கொடுக்கல.
ரெண்டாவது அதிமுக காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வேட்பாளர் நின்னாங்கல்ல, அவங்களும் காங்கிரஸ் தானே நிற்குது, அவங்களாம் நம்மளை எதிர்த்து ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னு சரியாக பணம் கொடுக்கல. அதனால் 2021 காங்கிரஸ் கட்சியானது 18 இடங்களில் வெற்றி பெற்றது. ஆனால் இந்த முறை நிச்சயமாக காங்கிரஸோ விசிகாவோ இல்லை திமுக கூட்டணி இருக்கக்கூடிய எந்த கட்சி நின்னாலும் சரி சரியாக பணத்தை இறக்குவாங்க. அதனால் 28 வாங்கினாலும் ஆள் இல்லாத இடத்துல திமுக தொகுதியை வாரி கொடுத்ததுனால காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் வெற்றி பெறாது. கொடுக்குறத வாங்கிக்கின்னு வந்துட்டாரு. அந்த அளவுக்கு காங்கிரஸ் கட்சியானது சமரசம் ஆகிறது. நமக்குன்னு வேட்பாளர் எங்கே இருக்கிறாங்க, நம்முடைய செல்வாக்கு எங்கே இருக்குது, அங்கே தானே கேட்டு வாங்கணும் அப்படின்னு ஜோதிமணி அவர்கள் சொல்கிறாங்க போல இருக்குது. மொத்தத்தில் 4 பேர் தான் காங்கிரஸ் இருக்காங்க. அந்த 4 பேர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 3 பேர் புட்டுக்குன்னு வெளியே வந்துடுவாங்க போலது தேர்தல் நடைபெறுவதற்கு முன்பாக. இந்த கட்சியை வச்சுக்கிட்டு இந்த கட்சியுடைய பலத்தில் திமுக வெற்றி பெறும் என்று ஊடகம் முட்டு கொடுக்குது பாரு, அதான் நமக்கு வேதனையாக இருக்கிறது. அப்புறம் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, நாம் போன்ற உண்மையான காங்கிரஸ் கட்சி தொண்டர்களின் ஆண்டாண்டு கால உழைப்பை தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சிக்காக ஒரு சிறு துரும்பை கூட கிள்ளி போடாத சிலர் விற்று தின்பதை பார்க்க வேதனையாக இருக்கிறது. ஜோதிமணிலாம் கட்சிக்காக வேலை பார்த்தாங்களாம். கட்சிக்கு வேலை பார்க்காத சில பேர் வந்து காங்கிரஸ் கட்சியை திமுக கிட்ட அடகு வச்சு இல்லை வித்தே துண்ணு போடுறாங்களாம். இல்லை நீ தான் வேட்பாளர் என்று சொல்லிவிட்டு திமுக கிட்ட இருந்து தொகுதியை வாங்கி வித்தே தின்னுறாங்களாம். நம்ம ஜோதிமணி அவர்களை பொறுத்த வரைக்கும் நான்லாம் உழைச்சனடா பாவி, அதுவும் என்ன கூட இருக்கிறவங்களாம் உழைச்சாங்களாடா பாவி, அவங்களுக்கு ஒரு 2 தொகுதி கொடுக்கணும் அப்படின்னு நான் வந்து உங்ககிட்ட சொல்கிறேன். வருஷம் இல்லை ஒவ்வொரு 5 ஆண்டின் போதும் உங்ககிட்ட கேட்குறேன், ஆனால் யாருமே காதில் போட்டுக்க மாட்டேங்களாடா அப்படின்னு ஜோதிமணி அவர்கள் வந்து சொல்கிறாங்க. காங்கிரஸ் கட்சி எப்படி இருக்குது இன்னைக்கு அப்படின்னு பார்க்கும்போது பொறுப்பாளர்கள், மாநில தலைவர்கள், சட்டமன்ற தலைவர்கள் மட்டுமே வந்து கட்சி கிடையாது. இந்த 4 பேர்கிட்ட மட்டும்தான் காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு இருக்குதா நினச்சிக்கின்னு அவங்க இஷ்டத்துக்கு முடிவெடுக்கிறாங்கப்பா அப்படின்னு வந்து ஜோதிமணி சொல்கிறாங்க. நீலாம் கட்சி கிடையாது, நான் தாண்டா கட்சி அப்படிங்கிறாங்க. இல்லாத தொண்டர்களுடைய கருத்தை இந்த செல்வ பிறந்தகை எங்கே போய் கேட்பாருன்னு நமக்கு தெரியல. லட்சக்கணக்கான தொண்டர்களின் உணர்வும் உழைப்புமே கட்சி. நீங்கள் 3 பேர் மட்டுமே கட்சி கிடையாது, லட்சக்கணக்கான தொண்டர்கள் உழைக்கிறாங்கல்ல, அவர்களுடைய உணர்வும் உழைப்பு தான் என் கட்சி, அதை நீங்கள் புரிஞ்சு கொள்ள மாட்டீங்களே அப்படின்னு ஜோதிமணி அவர்களும் சொல்கிறாங்க. மீண்டும் ஒரு முறை அழுத்தி சொல்லுவோமா, காங்கிரஸில் எங்கே இருக்காங்க தொண்டர்கள், அந்த தொண்டர்கள் எங்கே உழைச்சாங்க? அதனால் காரைக்குடி என்றாலே வந்து பார்த்தீங்கன்னா ப. சிதம்பரமும் அவங்களுடைய புள்ளையும், அப்புறம் வட தமிழகம் என்றாலே செல்வ பெருந்தகையும், அப்புறம் பாட்டில் ஸ்கிராப்பு, அப்புறம் இரும்பு ஸ்கிராப்பு, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கட்சி. ஏன்னா செல்வ பெருந்தகைக்கு பெரிய பெரிய தொழிற்சாலையில் வீணாக போகின்ற கிராப்ஸை எடுத்து விற்று பல கோடி சம்பாதிப்பதற்கான உரிமை கிடைச்சா போதும், அதற்காக திமுக ஒத்துவதா அவர் ரெடியாக இருக்கிறாரு. அப்படினால ஸ்ரீபெரும்புத்தூர்லேயே இந்த முறை போட்டியிட போகிறாரு நம்ம செல்வ பெருந்தகை. அவருக்கான தொகுதி கிடைச்சி போச்சு. மற்றவெல்லாம் வெற்றி பெற்றா என்ன, வெற்றி பெறாவிட்டால் என்ன? அதனால் ஜோதிமணி கருத்துக்கெல்லாம் வந்து நம்ம செல்வ பெருந்தகை காதில் போட்டுக்க மாட்டார். செல்வ பெருந்தகையை பொறுத்த வரைக்கும் ஜோதிமணி ஒரு பொருட்டாக நினைக்கிறதா இருந்தால், எனக்கு தெரிந்து ஒரு 10 ஆண்டு காலமாக போர்க்குரல் எழுப்பி கொண்டு இருக்கின்றார்கள். திமுகக்கு எதிராகவும் காங்கிரஸுக்கு எதிராகவும், குறிப்பாக செந்தில் பாலாஜிக்கு எதிராக. ஆனாலும் யாரும் கண்டுக்கிற மாதிரி தெரியலையே. இவ்வளோ தூரம் சொல்லிவிட்டு ஜோதிமணி அவர்கள் இருந்து என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா, ஏப்பா பொறுமையாக இருங்கப்பா, பட்டியல் வெளியாகின்ற பொழுது இன்னும் விரிவாக பேசலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒவ்வொரு 5 ஆண்டு காலமும் இந்த பட்சி இப்படி தான் கூவுது. அதுக்கான ஆதாரத்தை சமூக வலைதளத்தில் பதிவிட்டு இருக்கின்றார்கள். இது போன்ற விற்பனை அணுகுமுறையால் தான் வேட்பாளர் தேர்வு செய்ய முடியும் எனில் காங்கிரஸ் கட்சியை யாராலும் காப்பாற்ற முடியாது. இருக்கிற கட்சியை காப்பாற்றலாம், கற்பனையில் கட்சி இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு திமுக கிட்ட கெஞ்சி தொகுதியை வாங்கி வாங்கி கரூரில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய நம்முடைய ஜோதிமணி அவர்களுக்கு இதுவும் எழுதுவாங்க, இன்னும் அதிகமாக எழுதுவாங்க. அப்படி எழுதுறவங்களுக்கு நம்மளால் சொல்லி புரிய வைக்க முடியாது. மொத்தத்தில் செல்வ பிறந்தையுடைய டேலண்ட்டும் ராகுல் காந்தியுடைய டேலண்ட்டும் இந்த ஜோதிமணி அவர்கள் புரிந்து கொள்ளவே இல்லை. இல்லாத கட்சிக்கு 28 தொகுதியை போய் வாங்கியிருக்காங்க பாருங்க, அதுதான் அங்கே டேலண்ட்டாக நிற்கிறாங்க. இல்லாத கட்சிக்கு 28 தொகுதியை அள்ளி கொடுத்துருக்கிறார் பாருங்க முதலமைச்சர், அதுதான் அவருடைய ஏமாளித்தனம். அது மட்டும் இல்லை, 28 தொகுதி வாங்கின பிறகும் அங்கே இருக்கக்கூடிய 200 தலைவர்களும் 200 கருத்தை கட்சிக்குள்ளே பேசாமல் பொது வெளியில் பேசுகிறாங்க பாருங்க. இந்த கட்சியை நம்பி தொண்டர்கள் வேலை பார்ப்பாங்க, தலைவர்கள் வேலை பார்ப்பாங்க.
இல்லை காங்கிரஸை நம்பி பொதுமக்கள் ஓட்டு போடுவாங்கன்னு சொல்லிவிட்டு 28 தொகுதியை அள்ளி கொடுக்குறார் பார் முதலமைச்சர். அவர் தான் பெரிய ஏமாளி. 200 பேர் தான் தலைவர் காங்கிரஸில். 200 பேருக்கும் மாற்று கருத்து இருக்கிறது. அந்த 200 பேரும் யார் யார் திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் இறங்கி வேலை பார்ப்பாங்கன்னு தெரியாது. காங்கிரஸுக்கும் சேர்த்து திமுக தான் வேலை பார்க்கணும். இப்படி இருக்கிற நிலைமையில் ஜோதிமணி அவர்களை பொறுத்த வரைக்கும் கரூரில் கட்சியை வளர்த்தாங்களா? தெரியாது. மக்கள் பிரச்சனைக்காக களத்தில் நின்னாங்களா? தெரியாது. மொத்தமாக செல்வ பெருந்தகை திமுகவுக்கு முட்டு கொடுத்து கெஞ்சி கூத்தாடி இந்த 28 தொகுதியை வாங்கியிருக்காரு. அதுவே பெரிய விஷயம் தெரியாமல் இருக்கிற 200 பேரும் செல்வ பெருந்தகைக்கு நெருக்கடி கொடுத்தா திமுகவுக்கு தான் அது நெருக்கடி. அதனால் இருக்கிறது 4 பேர். அந்த 4 பேர் கொண்ட கட்சியை நாசமாக போகுது, 2ஆக உடஞ்சி கிடக்குது. எப்படி ஒற்றுமையாக ஒன்று சேர்ந்து இந்த தேர்தலை சந்திக்க போகிறாங்கன்னு தெரியல. எல்லாம் பொறுத்து வந்து பார்ப்போம். இந்த மாதிரி கட்சிகள்லாம் கூட்டணியில் வச்சுக்கின்னு நாங்கள் 2வது முறையாக வெற்றி பெறுவோம் அப்படின்னு திமுக சொல்வது காமெடியாக தான் இருக்குது. இந்த வீடியோ தொடர்பாக உங்கள் கருத்தை சொல்லுங்கள். நன்றி.